Hi you guys, good morning. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. I'm just starting my day with my cup of coffee as usual. For the last few days I've not been keeping well physically in சொல்ல முடியாது, but yeah, partially it's like a throat infection. அதுக்கு இஞ்சி சாரா தான் நான் குடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் yesterday made ginger soup. Sorry for the background noise and கொஞ்சம் டல்லாகவே தான் இருக்குது in terms of my health, and for the last few days especially I've not had good sleep. ரொம்ப disturbed sleep. அதனால் வந்து நான் நைட்டு தூங்க வேண்டியதெல்லாம் I'm trying to catch up in the morning, otherwise my brain will not function. So ரொம்ப கஷ்டமாக இருக்குது. And today is my filming day too. And yeah, so filming பண்ணணும், editing பண்ணணும், long form content வேறு நிறைய footages இருக்குது, அதையும் நான் edit பண்ணணும். I mean there's so much going on and a lot of work that has been piled up. ஸோ இது எல்லாத்தையுமே நான் சார்ட் அவுட் பண்ணணும் இன்றைக்கி இன்ஷால்லா. அண்ட் yeah, I'll just have my coffee and get my work done slowly and steadily. Wish me good luck. Okay, I'll keep you guys posted. ஓகே கைஸ், இன்றைக்கி இந்த சிக் டேயில் நான் என்னத்தை தான் வ்ளாக் பண்ண போகிறேன்னு எனக்கு சீரியஸ்லி ஐ ஹவ் நோ ஐடியா. பிகாஸ் எனக்கு தொண்டை பயங்கரமாக வலிக்குது. டிஸ்பைட் ஹேவிங் அ லாட் ஆஃப் இஞ்சி சூப், இஞ்சி சாறு இந்த மாதிரி தான் மாற்றி செஞ்சு சாப்பிட்டுட்ருக்குறேன். டிஃபன் லஞ்ச் ஏதாவது ஒன்று சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டில் தானே செய்ய முடியும். ஏதாவது என்னால் முடிஞ்ச அளவுக்கு செய்ய முடியுமான்றதை பார்க்குறேன். அண்ட் ஃபில்மிங்கும் என்னால் பண்ண முடியுமான்னு தெரியல. மேபி சம்வேர் ஹியர் அண்ட் தேர் பண்ணிவிட்டு ஐ வில் ஜஸ்ட் ஷோ யூ கைஸ். ஐ ரியலி டோன்ட் நோ இந்த சிக் டே vlog வந்து முடியுமா முடியாதான்னு கூட தெரியல. லெட்ஸ் see how it goes. என்னதான் நம்மளுக்கு உடம்பு சரியில்லைனாலும் வீட்டில் வேலைன்னு வரும்போது நம்ம தானே செஞ்சாகணும் சொல்லுங்கள். when you don't have a maid you will be able to relate to what I say. ஸோ அதனால் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரென்த்தே இல்லைனாலும் பரவாயில்லன்னு வீட்டில் தோசை மாவு இருந்தது. சரி 2 தோசை சுட்டு சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் என்ன தான் ஒரு சிக்னஸ் இருந்தாலும் நம்மளுக்கு இந்த சாப்பாடுன்னு வரும்போது ஏதாவது நாக்குக்கு சொனப்பாக இருக்கணும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கணும்ல. ஸோ அதனால் சேம் பிளெயின் தோசை எதுக்கு 2 தோசை சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தோசை வந்து பிளெயினாகவே சுட்டுட்டேன். 2வது தோசையில் சரி கொஞ்சம் ஆனியன்ஸில் டீ பொடியெல்லாம் போட்டு கொஞ்சம் லைட்டாக காரமாக இருக்கிற மாதிரி ஒரு தோசை செய்யலாமேன்னு சொல்லிட்டு ஆனியன் பொடி தோசை செஞ்சேன். முட்டை ஊற்றலை பிகாஸ் ஐ வாஸ் நாட் இன் அ மூட் ஃபார் எக்ஸ். ஏன்னா எக்ஸ் வந்து எவ்ரிடே இட் ஹேஸ் டு பி தேர் இன் மை டயட் மேண்டேட்ரிலி. பட் என்னவோ எனக்கு இப்போ கொஞ்சம் நாளாகவே வந்து எக்ஸ் மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லாத அளவுக்கு போயிடுச்சு. யாராவது கந்திருஷ்டி போட்டாங்களா என்னன்றது கூட தெரியல. ஸோ சட்னியும் அரைச்சிட்டேன், தேங்காய் சட்னி தான். ஸோ ஃபஸ்ட்டு தோசை பிளெயின் தோசையில் சட்னி ஊற்றி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஆனியன் பொடி தோசையை வச்சு சாப்பிட்டுட்டு 2 தோசையோடு முடிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு அதுக்கு மேலே சுத்தமாக சாப்பிட்றதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை. when you're sick, தொண்டை பயங்கரமாக வலிக்கும் போது how do you feel? நாஷ்டா முடித்த உடனே நான் இஞ்சி சூப்பு போடுறதுக்கு தயாராகிட்டேன். கைஸ், நான் சொன்னல இஞ்சி சாறு, இஞ்சியை நல்லா வெட்டி நச்சு அதுக்கப்புறம் அதில் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு கூட கொஞ்சம் பெப்பரும் போட்டு லைட்டாக கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் வேணும்னா பட்டர் ஆட் பண்ணலாம். அது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டேன். அதாவது வந்து 2 கிளாஸ் தண்ணி ஊற்றினா 1 கிளாஸ் தண்ணி அளவுக்கு நல்லா வற்ற விட்டு நான் இப்போ இதை கொஞ்சமாக எடுத்து குடிக்கிறேன். இதுதான் ஒன்லி ரெமெடி இப்போதைக்கு எனக்கு ஃபார் மை தொண்டை வலி. ஓகேவா? இந்த குளிர் சீசனுக்கு திஸ் இஸ் ரியலி ஒர்க்கிங் அவுட் மேஜிக். ஆல்ரெடி நான் பாதிக்கு மேலே குடிச்சிட்டேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷோ யூ கைஸ். பெப்பர்லாம் போட்டனால ஸ்டார்டிங்கில் பயங்கரமாக விக்கல் எடுக்க ஆரம்பிச்சிச்சு எனக்கு. சூப் சாப்பிட்டதும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் லன்ச் வேலை ஆரம்பிச்சிட்டேன். சுட சுட சோறு, மசாலா முட்டை ஆம்லெட் இங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு. சிறுபருப்பு போட்டு சாம்பார். இருக்கிற எனர்ஜியை குக்கிங்க்கு செலவு பண்ணதுனால நான் இதெல்லாம் ஃபில்ம் பண்ணலை. பிகாஸ் ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷஸ் தானே. இங்கே கோல்டன் ஃப்ரைட் ப்ரான்ஸ் அன்றைக்கி வாங்கிட்டு வந்தது பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக அதையும் செஞ்சு பொரிச்சு முடிச்சாச்சு. நான் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன். வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு பொரிச்சது. இஞ்சி டீ போட போகிறேன். ஸோ அதனால் இஞ்சியை நல்லா சீவி நச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ நான் டீ தூள் போட்டுட்டு பால் ஊற்றிட்டு டீயை போட்டுட்டு உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன். அண்ட் யா, ஸோ இந்த மாதிரி மழை பெய்கிற டைமில், இந்த மாதிரி கோல்டு வெதரில் நம்ம வீட்டில் இஞ்சி டீ போட்டு குடிக்கிறது, ஓ மை காட், எவ்வளோ ஒரு சூப்பரான மொமெண்ட் தெரியுமா? அண்ட் என்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த AVT கோல்டு கப் டீ தான் இஸ் ஒன் ஆஃப் மை ரீசெண்ட் ஃபேவரட்ஸ்ன்னு சொல்லுவேன். ரீசெண்ட்டுன்னு சொல்ல முடியாது, I've been using this for the last couple of months. அண்ட் இது வந்து என் அப்பா வீட்டுக்கு நான் போனப்போலாம் வந்து இந்த டீ தான் நான் குடிப்பேன். பட் ஆனால் எனக்கு என்ன பிராண்டுன்னு அப்போ தெரியல. ஒரு நாள் வந்து எனக்கு அங்கேருந்து நான் கிளம்பி இங்கே வீட்டுக்கு வர்றப்போ எனக்கு லைட்டாக கொஞ்சம் கோல்டு வந்த மாதிரி இருந்தது.
அப்போ வந்து மெய்டு அங்கே இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட டீ போட்டு கேட்டப்போ அவங்க இந்த டீ போட்டு கொடுத்தப்போ அதுக்கப்புறம் தான் வந்து என் சிஸ்டர்கிட்ட ஐ ஹேட் அ வெரி லாங் கான்வர்சேஷன். அப்போ தான் வந்து ஐ வாஸ் டெல்லிங் ஹர், ஏன்னா எனக்கு வந்து முன்னாடிலாம் சக்கரை கூழ் தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. அதுக்கப்புறம் வந்து 3 ரோசஸ் ட்ரை பண்ணேன். எனக்கு அதுக்கப்புறம் இஞ்சி ஐ மீன் டீ மேலேயே வந்து சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. பிகாஸ் ஐ வாஸ் unable to find a better brand. ஸோ அதனால் when I had a conversation with my sister one day, she was telling me, நாங்கள் வந்து நிறையா பிராண்ட்ஸ் ட்ரை பண்ணியிருக்கோம். ஈவன் வி ஃபெல்ட் த சேம். அண்ட் ஃபைனலி இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுறது AVT Gold Cup. ஐ வாஸ் லைக் வாவ், தட்ஸ் அமேசிங். அதனால தான் அன்றைக்கி டீ சூப்பராக இருந்துச்சு அந்த மெய்டு போட்டு கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் இது போய் தேடி கண்டுபிடிச்சி எந்த சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினேன்னு தெரியல. கிரேஸ் சூப்பர் மார்க்கெட்டா இல்லை அண்ணா நகர் சூப்பர் மார்க்கெட்லேயே வாங்கினேன்னு தெரியல. பட் இது நான் ட்ரை பண்ணதுக்கப்புறத்துலேருந்து லெட் மீ டெல் யூ திஸ் நோ கோயிங் பேக். நிஜமாவே வந்து திஸ் இஸ் நாட் அ ஸ்பான்சர்ட் வீடியோ பை த வே. இது வந்து என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். என் ஃபேமிலியில் ரெகுலராக இதை தான் வந்து வாங்கி சாப்பிட்டுட்ருக்காங்க. அண்ட் எவ்ரி டைம் ஐ விசிட் தர் இந்த டீ தான் அவங்க கொடுப்பாங்க. பட் என்ன வந்து ஐ வாஸ் லைக் ஒன்ஸ் வைல் தான் நம்ம டீ குடிக்கிறோம், எதுக்கு இது போய் கேட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் விட்டுட்டேன். நான் ஒரு காஃபி பிரியை தான், நோ டவுட்ஸ் அபவுட் இட். பட் ஒன்ஸ் வைல் எனக்கு இஞ்சி டீ குடிக்கிறது, வீட்டில் செய்கிற இஞ்சி டீ குடிக்கிறது ரொம்ப 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 பிடிக்கும். அம்மா வீட்டில் இருக்கும்போதெல்லாம் வந்து தினைக்கும் ஈவினிங்கில் டீ குடிப்போம், இஞ்சி டீ. பட் இங்கே இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஐ ஸ்டாப் தட் ஹேபிட். அண்ட் யா, ஸோ ஐம் கோயிங் டு மேக் திஸ் அண்ட் ஐ வில் ஷோ யூ ஹவ் இட் இஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து AVT Gold Cupக்கு வந்து டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் வருது. ஐ திங்க் நயன்தாரா அண்ட் மாதவன் வராங்கன்னு நினைக்கிறேன். பட் அவங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி, அந்த ஆடில் போடுறதுக்கு முன்னாடியிலேருந்தே வந்து எங்கள் வீட்டில் இதை தான் நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம். அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான டேஸ்ட். யூ மஸ்ட் கிவ் இட் அ ஷார்ட் டாக் இஃப் யூ திங்க் யூ வாண்ட் டு மேக் அ சேஞ்ச் இன் யோர் டீ கேம். எஸ் பேபி, கோ ஃபார் இட். ஐ நோ இட்ஸ் ப்ரிட்டி எக்ஸ்பென்சிவ்னு நினைக்கிறேன். இதில் 90 போட்டிருக்கு. யா ஐ திங்க் நான் ஏதோ 100 rupees நினச்சேன். இட்ஸ் 90, இட்ஸ் மென்ஷன்ட் யா. ஸோ கிவ் இட் அ ஷார்ட் அண்ட் லெட் மீ நோ இன் தி காமெண்ட் செக்ஷன் இஃப் யூ லைக் திஸ் tea flavor or this brand, and if you have tried it already, let me know. இவ்வளோ பேசுகிறாளே இந்த டீயை இவ போடுறதை காட்டணும்ல லைவா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இல்லை வேறு டீயை போட்டுட்டு இந்த டீ பிராண்டை சொல்கிறாங்க அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். ஸோ அதனால தான் நான் எப்போவுமே பேக்கெட்லேருந்து ஓப்பன் பண்ணி வேறு கண்டெய்னரில் கொட்ட மாட்டேன். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு பேக்கேஜிங் இருக்கும்போது அந்த டீ தூள் வந்து அதோட ஃப்ரெஷ்னஸ் சூப்பராக இருக்கும் அப்படின்றதுல ஐ பிலீவ் இன் இட் ஸ்ட்ராங்லி. ஓகேவா? இது காஃபி பவுடர் மாதிரி ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டா அது வந்து கெட்டி ஆகிடும், அந்த மாதிரிலாம் இல்லைல்ல. ஸோ அதனால தான் இதை வந்து நான் வேறு ஒரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் வச்சுருக்கேன். பட் ஆனால் இதை நான் பக்காவாக வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் தான் ஃபுல்லாக மூடி ரப்பர் பேண்ட்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பேக்கிங்கை அதுக்கப்புறம் இன்னொரு ஏர்டைட் கண்டெய்னரில் நான் வச்சுப்பேன். ஓகேவா? ஸோ நான் இப்போ இந்த டீயை போட்டு உங்களுக்கு காட்டுகிறேன். ஃபைனலி அ காஃபி லவர் டூயிங் அ ரெசிபி ஃபார் திஸ் மேஜிக்கல் AVT Gold Cup டீ. லைட்டாக கொஞ்சம் கொதித்த உடனே நான் இதை வடிகட்டிட்டு கப்பில் ஊற்றிட்டு சர்க்கரை ப்ரௌன் சுகர் தான் நான் யூஸ் பண்ணுவேன், அதையும் போட்டு கலக்கிட்டு ஐ வில் கம் அண்ட் ஷோ யூ. இந்த டீயை கலக்கும்போது அதிலேருந்து வர வாசனை செம்ம தூக்கலாக இருக்குது. வாவ், ஐம் லவ்விங் இட். லிட்டரலி வந்து நீங்கள் கூர்கில், ஊட்டியில், கோடையில் போயிட்டு அந்த மாதிரி ஒரு மலை பிரதேசம், குளிர் கிளைமேட்டில் நீங்கள் உட்காந்து டீ குடிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. இந்த வாசனையே அவ்வளோ சூப்பராக இருக்குது. வடிகட்டி இதில் மாற்றி ஊற்றிட்டேன், சர்க்கரையும் போட்டு கலக்கியாச்சு. ஓ மை காட், எனக்கு வந்து இஞ்சி டீ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிஞ்ச் ஆஃப் ஸ்வீட்னஸ் இருக்கணும். ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. சுகர் கொஞ்சம் கூட போட்டனால ப்ரௌன் சுகர். ஸோ கப் இது இருக்குது, இதில் நம்ம இப்போ ஊற்றிடலாம். டிங் 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 டிங். ஓகே, நான் காஃபி மாதிரி டீ அவ்வளோவா குடிக்க மாட்டேன். இன் ஒன் கல்ப்பு, ஐ மீன் கல்ப் இல்லை, அட் ஒன் ஷாட் ஐ மீன். ஸோ யா, ஐம் கோனா ஹேவ் திஸ் டீ. இட்ஸ் இஞ்சி டீ, AVT Gold Cup. ஓகே, நான் டீ குடிச்சிட்டு வந்துட்டு உங்ககிட்ட பேசுகிறேன். த டைம் இஸ் 3:50. நான் டீ குடிச்சிட்டு போய் இன்ஷால்லா அசர் தொழுகணும். டீ டைம். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஓகே கைஸ், இந்த 6 day vlog என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹியர் அண்ட் தேர் கொஞ்சம் ஸ்னிப்பெட்ஸ் மாதிரி கேப்சர் பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா என்னன்றது எனக்கு தெரியாது. பட் இந்த 6 day vlog பார்த்து நீங்கள் சிக் ஆகிடாதீங்க. ஸோ வேறு ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் அடுத்த வாட்டி பார்க்குறேன். அன்டில் தென் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.